வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணுக்கு தைச்ச அழகான அம்பர்லா டாப் தாங்க பார்க்க போகிறோம். இது செமையாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக தைச்சிருக்கேன். இந்த மாதிரி யாரும் வீடியோ போடலை. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், நீங்களும் கற்றுக்குங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம இங்கு ப்ளூ கொடுக்க போகிறோம். உயரம் 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக உயரம் 15 இன்ச்சுங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு 16 இன்ச் அகலம், மடித்து போட்டால் 8 இன்ச் வர அளவுக்கு கையோட அகலம் எடுத்துக்கலாம். கைக்கும் நம்ம மேல் உயரத்துக்கு எடுத்துட்டு இது லைனிங்கு. தண்ணியில் அலசி போட்டிருக்கேன் லைனிங். இது சென்டரில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்குங்க. உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நெக்கோட அகலம் 4 இன்ச்சு. இந்த நெக்கும் இது வரைக்கும் நான் போட்டது இல்லைங்க. நெக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஷோல்ட்ரு 2.5, ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு. இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே 1 இன்ச்சு, மேலே சைடில் 1 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பேக் சைடு மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். முன்னாடி பக்கம் நம்ம பிரின்சஸ் கட் போட்டு கட் பண்ண போகிறோம். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேர்த்து வச்சு கட் பண்ணால் வேஸ்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு தையல் போயிடும். இப்போ இன்னொரு பீஸ் மடித்து போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப கூட வேணாம், 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அது தையலுக்கு போயிடும். இப்போ இதில் எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கும் இது மட்டும் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தையலுக்கு போகும். அதனால் கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே இருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பிரின்சஸ் கட்க்கு நம்ம வளைவாக போட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தள்ளி வச்சு தைக்கணும். இப்போ இது முக்கோணமாக சமோசா ஷேப்பில் மடித்து போட்டுக்கலாம். நான் வேறு மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கலான்னு பார்த்து பாப்பா அப்படி தான் கேட்டுச்சு. ஆனால் துணி நிறையா இருந்தது. 3 மீட்டருக்கு மேலே எடுத்திருந்தேன். 3 மீட்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அம்பர்லா டாப் நல்லா லாங்காக தைச்சிட்டேன். இந்த மாதிரி போட்டு நம்ம வெட்டின பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை முன்னாடி கட் பண்ணதில்லை, பேக் சைட் கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கேன். ஏன்னா கிராஸ் பீஸுன்றதுனால நமக்கு அகலம் கொடுக்கும். அதனால் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தம் உயரம் இது 45 வர மாதிரியே வைக்கிறேன். நான் மேலே 15க்கு விட்டுட்டு கீழே 45க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உயரம் 15 இன்ச்சு வச்சுட்டோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே மொத்தமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உயரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு சிலர் குட்டையாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஹைட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இறக்கமாக போடுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப அரக்கலுக்கு போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உயரம் செக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். உயரம் மட்டும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் நான். இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, சன்க்ரேப் தான். இது 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்ம முக்கோணமாக மடிச்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம மேலே போட்டுடலாம். போட்டுட்டு சேம் இதே அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா இது நல்லா அகலமாக இருக்குது. சன்க்ரேப் கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் பார்த்து வைங்க. இப்போ கீழே அதே அளவு கட் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம சரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ரொம்ப வேணாம், 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்படியே கீழே போக 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 கொஞ்சம் அகலத்தை கூட்டிக்கிட்டே போகுங்க. கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு அகலம் வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தைச்சி உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து நம்ம அடித்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் குறையும், அப்போ சரியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நமக்கு இங்கு ப்ளூ வரும், ஆனால் லைனிங்கும் நான் கொடுக்குறேன் தான். கீழே 2 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் போல 10ஆவதுக்கு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நல்லா திருப்பி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஒரு இன்ச் அகல வச்சு ஜாயின் பண்ணுறேன். சும்மா நீளத்துக்காக எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஆக மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக 2ஆக மடிச்சுட்டு அப்படியே வச்சு பட்டி அடிச்சுட்டு வாங்க. கீழேருந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிங்க. ஒரு பக்கம் அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் அடிச்சுக்கலாம். அமுக்கு தையல் போடுங்க. நம்ம சென்டரில் கட் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் தைச்சிட்ருக்கேன். இப்போ அப்படியே மடித்து நம்ம பட்டன் பீஸ் மாதிரி திருப்பி அப்படியே தையல் போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. கீழே வந்து நம்ம உருட்டி அடிச்சிடலாம். ஏன்னா இதில் கிராஸ் பீஸ் உங்களுக்கு, அதனால் வந்து ரொம்ப பட்டையாக அடிக்க வேணாம், சன்னமாக அப்படியே உருட்டி கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு இங்கு ப்ளூ நூல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அமுக தையல் போட்டுடலாம். போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நம்ம அதுக்கு எப்படி உருட்டி அடிச்சோமோ அதே மாதிரி சேம் உருட்டி அடிச்சுக்கோங்க. இதை மேலே வச்சிடாதீங்க, நல்ல பக்கத்து மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு லைனிங் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே வந்து நான் சாண்டல் கலர் தான் கொடுக்குறேன், சேம் தான். அதுக்கு சாண்டல் கலர் கொடுத்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் நமக்கு புஷ்ஷுன்னு தெரியும், ஏன்னா ரொம்ப இல்லைன்னா ஒட்டி இருக்கும். முன்னாடி மட்டும் நமக்கு 3 வருங்க. இது லைனிங் ஒன்று, இது ஒன்று, 3 வரும் நமக்கு. சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இந்த பக்கமும் நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா,
கட் பண்ணிவிட்டு பட்டி அடித்து வச்சுருந்தோம்ல, அதை கரெக்டாக வச்சு சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இப்படி தைச்சி எடுத்துருங்க. அடியில் லைனிங் இருக்குது. லைனிங் வந்து ஃபுல் லென்த்து வராது, கம்மியாக தான் வரும். இப்போ சைடெல்லாம் வந்து நம்ம லைனிங்கை சேர்த்து வச்சு 3 மெட்டீரியலையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம். சரியாக இருக்குங்க, பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நடுவில். இப்போ வந்து நெக்கோட அகலம் 4 இன்ச்சு. பேக் சைடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து திருப்பிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுடலாம், நமக்கு தையல் போட்டுடலாம். இப்போ 2வது தையல் போட்டுருங்க. ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு 2வது தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பேக் சைடு முடிஞ்சிச்சு. நம்ம முன்னாடி 2 பக்கமும் ஒரே மாதிரி வச்சு லைனிங் வச்சு எடுத்துருக்கோம். நெக்கு கட் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 4 இன்ச் ஆகலாம். இந்த மாதிரி பாஸ் டைப்பில் கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. மேலே மட்டும் கொஞ்சம் தூரம் ஷோல்டருக்கு விட்டுட்டு கீழே இறக்கி 4 இன்ச்சுக்கு விட்டுருங்க. கீழே இறக்கி இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி இங்கிட்டு 2 ரவுண்டு போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே கீழே ரவுண்டாக கொண்டு வந்து வளைச்சி விட்ருங்க. இல்லை இப்படியே விட்டுட்டாலும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக அப்படி ஒரு வளைவு போட்டுடலாம். இது கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த வளைவு வந்து தையலுக்கு போயிடுச்சுன்னா ஷோல்டர் உங்களுக்கு அகலமாயிடும். பொறுமையாக ரவுண்டு கட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி வந்து இந்த கிளாத்தை வச்சு நம்ம பசை பகுதியில் அப்படியே வச்சு அயன் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கேன்வாஸ் வெட்ட தேவையில்லை, அப்படியே கேன்வாஸ் மேலே வச்சு அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த கேன்வாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அயன் பண்ணியாச்சு. இப்போ அடியில் வந்து மெயின் பீஸுங்க, அதுக்கு மேலே வந்து சும்மா வேஸ்ட்டான லேஸான லைனிங் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எல்லாத்துக்கும் போட்டுற லைனிங் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து கேன்வாஸ் மேலே தையல் மட்டும் போட்டுட்டு வாங்க. துணி மேலே போடாதீங்க, கேன்வாஸ் மேலே மட்டும் தையல் போடுங்க. அப்படியே போட்டு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா அந்த வளைவு நீங்கள் கொடுக்கத்தான் உங்களுக்கு வந்து அது சரியாக வரும். அந்த நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக தைச்சிட்டு வாங்க. இது 2 நிமிஷம் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அது வீடியோ அப்படியே நிப்பாட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ரவுண்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சில் பாதியில் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப விட தேவையில்லை. விட்டுட்டு அங்கெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க.
கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுறலாம் எல்லா பக்கமும். இப்போ இந்த ரவுண்டு எல்லாம் நம்ம திருப்பிடலாம் மேல் பக்கில். நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே எட்ஜிலே தையல் போட ஆரம்பிக்கலாம். நல்லா அமுத்தி விட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்துடும். பொறுமையாக அப்படியே எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களோட கொஞ்சம் சதையாக இருக்கவங்களுக்கு இந்த நெக்கு டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து ரொம்ப கழுத்து வந்து இந்த எலும்பெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கவங்களுக்கு வந்து என் பொண்ணு கொஞ்சம் நல்லா நார்மலாக இருப்பாள், அவளுக்கு நல்லா தான் இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த நெக்கு செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கனால அகலம் கம்மியாக வச்சு வேணால் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு நம்ம தைச்சோம்னா தான் அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு, நம்ம தையல் போட்டாச்சு. போட்டுட்டு லைனிங் வச்சுட்டு எது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு தைச்சது அயன் பண்ணது வந்து உள்ளார போயிடும். மேலே வந்து அந்த லேஸான லைனிங் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம வந்து பிரின்சஸ் கட்னால 2 பக்கமும் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு வெட்டணும்ல, அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கணும். நான் சென்டரில் பட்டன் எதுவும் வைக்கல, மேலே மட்டும் தர்மாக்கோல் பால் கொடுத்துருக்கேன். அந்த வளைவுக்கு ஒன்றும் சென்டரில் பட்டன் எதுவும் வைக்கல. ஏன்னா இதுவே வந்து நல்ல டிசைனாக இருக்குது ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து நான் எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரினா நம்ம அலுமினியம் பட்டன் பண்ணி வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு நம்ம வந்து அடியில் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. இது தைச்சி முடிச்சுட்டு அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு நம்ம பேக் சைடு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம ஆம்கோலும் கீழே ரவுண்டு சைடு வளைவு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து நெக்கு குடஞ்சி கட் பண்ணுறேன் எல்லாமே வந்துட்டு நம்ம இதை முடிச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ மடித்து போட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கழுத்தும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, தள்ளி வராத அளவுக்கு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போட்ட ஒட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. இப்போ ஆம்கோலுக்கு வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, பைப்பிங் பிடிச்சா வைங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் தைச்சிடலாம். ஒரு நீட்னஸ்க்காக தான் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ உருட்டி தைச்சிடலாம்.
ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சோன்னா வேகமாகவே முடிச்சிடலாம். இப்போ வந்து கை வந்து கட் பண்ணி சாண்டல் கலர் லைனிங் எடுத்திருக்கேன். கையோட உயரம் வந்து 17 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். மேலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம கை போட்டுடலாம். இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கையில் வச்சு லைனிங் வச்சுட்டு, கைக்கு கட் பண்ண மெட்டீரியலில் வச்சு லைனிங் வச்சுட்டு ஒரு லைன் பைப்பிங் மட்டும் தான் கொடுக்குறேன் நான். வேறு எந்த டிசைன் பண்ணலை. ஏன்னா கோயிலுக்கு போகிறோன்னா அவசர அவசரமாக தைச்சேன் நான். அதனால் எந்த டிசைனும் பண்ணலை. ஆனால் இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு போட்டு ஒட்டி. இப்போ நம்ம வந்து கையை வந்து அடையாளப்படுத்திக்கலாம் கட் பண்ணி. இப்போ வந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அது கரெக்டாக வரணும் உங்களுக்கு சென்ட்ரு. ஏன்னா முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம், நமக்கு கொஞ்சம் தள்ளி வரும். பேக் சைடு சரியாக வந்துடும். பம்புக்கு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பால் செஞ்சுக்கலாம். ஒரு வளைவுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். ஒரு 9 வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். எல்லா ரவுண்டுக்கும் நம்ம அந்த தர்மாக்கோல் பால் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு அமுக்கு தையல் போட்டுடலாம். அந்தந்த இடத்துல அதில் இருக்க பிசுறெல்லாம் நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள் தர்மாக்கோல் பால் வச்சு. அப்படி இல்லைன்னா அப்படியும் நம்ம தைக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மூலையே போடுங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து தையல் தெரியாது நமக்கு. வேணா சென்டர்லேயும் நம்ம வந்து ப்ளைனாக அது சேம் கலர் கொடுக்கலாம். நான் அது கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3வது தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி கேப் போட்டு தையல் போடுங்க. அப்போ தான் பிரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சென்டரில் நாட்டு கொடுக்கலாங்க. அது வந்து நல்லாயிருக்கும். நம்ம இடுப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு. மூணாம் அடித்து தையல் போட்டிருக்கேன் சென்டரில். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 5 இடத்துல வைக்கலாம்.
இப்போ நல்லா தைச்சி விட்றலாம். 2 பக்கமும் இந்த நாட்டு வந்து மாற்றி மாற்றி நம்ம கோர்க்கணும். நான் வந்து பின்னாடி இருந்து எடுத்திருக்கேன். அதாவது பின்னாடி இருந்து நாட்டு கொண்டு வந்துட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே கோர்த்துக்கலாம். அப்படியே மாற்றி மாற்றி கோர்க்கணும். இது நம்ம அப்படியேவும் போடலாங்க. பின்னாடி பக்கம் கூட நாட்டு வச்சு அப்படியேவும் போடலாம். எல்லாத்துக்கும் கோர்த்து எடுத்துட்டு நம்ம கீழே வந்து இதை அடிச்சிடலாம். ஒன்றுக்கும் 3 பீஸ் அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், இங்கே அந்த ஒரு கயிறு கொடுத்து ஒரு பட்டன் பண்ணியிருக்கேன். கீழே இப்படி தான் வரும். நம்ம போட போட அது வந்து நெருக்கம் கொடுக்கும். பின்னாடி இருந்து வரும் உங்களுக்கு. போட்டு பார்த்துடலாம் பாப்பாவுக்கு. பாருங்கள், கழுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.